மரக்கட்டையா தூசியா, எது பெரியது? இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. இயேசுவில் அன்புமிகு இறை மக்களே, இயேசுனுடைய போதனை ஒவ்வொன்றும் வாழ்வியல் போதனை, உண்மை போதனை, வாழ்வில் நடக்கக்கூடிய போதனை, நடக்க போகக்கூடிய போதனை, நடந்தேறிய போதனை, இவை அனைத்தையும் ஒரு சங்கமமாக கொண்டதுதான் இறை வார்த்தை. இந்த உலகத்தில் என்ன நடக்கிறதோ, என்ன நடந்ததோ, எது நடக்கப் போகிறதோ, இவற்றை மையமாக கொண்டதுதான் இயேசுவின் இறை வார்த்தை, திருவிவிலியம், பைபிள். எனவே உயிரற்ற வார்த்தை கிடையாது இறை வார்த்தை. அந்த விதத்தில் இன்றைய நாளிலே உயிருள்ள வார்த்தையாக இயேசு சொல்கின்ற வார்த்தை, உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரருடைய கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பது ஏன்? கவனிப்பது ஏன் என்று சொல்லவில்லை, கூர்ந்து கவனிப்பது. நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய மைனஸ் பாயிண்ட் இருக்கும், பெரிய பெரிய தவறுகளை செய்வோம். அந்த பெரிய பெரிய தவறுகள் பிறருக்கு தெரியாமல் இருக்கலாம், இறைவனுக்கு தெரியும். தவறுகளை தெரியாமல் செய்வதே ஒரு பெரிய தத்துவமாக நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக மொத்தம் இறைவனுடைய பார்வையில் அனைவரும் பாவிகள். அதனால்தான் நாம் அனைவரும் புனிதர்களாக ஆகுவது கிடையாது. ஒரு சாதாரண மனிதன் ஒரு குருவாக, அருட்கண்ணியராக அல்லது துறவியாக அல்லது பொதுநிலையினராக இருந்தாலும், அவர்கள் எப்படிப்பட்ட புனிதமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் அந்த புனித நிலையை அறிவிப்பதற்கு திருச்சபை பல ஆண்டுகள் எடுத்துக்கொள்கின்றது. எனவே நாம் ஒவ்வொருவரும் பாவிகள், தவறக்கூடியவர்கள், பலவீனமானவர்கள், இயேசுவை தவிர, அன்னை மரியாளை தவிர என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அத்தகைய ஒரு நிலையிலே நாம் யாரும் தீயவர்களும் கிடையாது. அதே நேரத்திலே பிறரை தீயவர்கள் என்று சொல்வதற்கு நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. இந்த வசனங்களை எல்லாம் படிக்கும் பொழுது அடிக்கடி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை தான் நாம் நினைவு கூற வேண்டும். Who am I to judge others? நான் யார் பிறரை தீர்ப்பிடுவதற்கு என்று திருத்தந்தை பிரான்சிஸ், நம்முடைய உலக திருச்சபையினுடைய தலைவரே அவர்தான். அவரே கரெக்டாக சரியாக இயேசுவை போல அவர் போதிக்கின்றார். இயேசுவின் போதனையை அவருடைய போதனையாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி என்றால் என்ன சொல்கிறேன் என்றால், நான் பிறரை தீர்ப்பிடுவதற்கு முன்பாக நான் என்னையே தீர்ப்பிட்டு கொள்ள வேண்டும். பிறருடைய வாழ்வில் இருக்கின்ற பெரிய பெரிய தீங்குகளை அல்லது அவர்கள் செய்கின்ற சிறிய சிறிய தவறுகளை, சிறிய சிறிய குற்றங்களை படம் பிடித்து உலகத்திற்கு அவற்றை போட்டு அதை பெருசாக்கி அவர்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நாம் அகமகிழ்கிறோமே, நாம் எப்படிப்பட்ட பாவங்களை செய்கிறோம், நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கின்றோம் என்று யோசித்து பார்ப்போம். எடுத்துக்காட்டாக, ஒருவருக்கு நமக்கு திருடுகின்ற பழக்கம் இருக்கிறது என்றால் நாம் பிறரை குறை சொல்லக்கூடாது. நாம் சரியாக இருந்து கொண்டு பிறரை குறை கூறினால் கூட ஓரளவுக்கு பரவாயில்லை. இயேசு எதை சொல்ல விரும்புகிறார் என்றால், உன்னை நீ திருத்து, உன்னை நீ வருத்து, உன்னை நீ இறை உறவில் சேர்க்க முயற்சி செய், நீ தூய்மையாக மாற முயற்சி செய், அந்த தூய்மையின் வழியாக பிறர் இறைவனில் இணைய நீ ஜெபி என்பதைத்தான் சொல்கின்றார். ஆம் அன்புமிகு இறை மக்களே, எப்பொழுதும் பிறருடைய வாழ்வில் இருக்கின்ற குற்றங்களை மட்டுமே நாம் பார்த்து கொண்டு இல்லாமல், கூர்ந்து கவனித்து கொண்டு இல்லாமல், நமக்குள் இருக்கின்ற தீய எண்ணங்கள், நமக்குள் இருக்கின்ற தீய பழக்கங்கள், நமக்குள் இருக்கின்ற கெட்ட நடத்தைகள், பாவங்கள் ஆகியவற்றையும் சற்று கூர்ந்து கவனிப்போம். அப்பொழுதுதான் நாமும் மோட்சத்திற்கு செல்ல முடியும் என்ற ஒரு அன்பின் செய்தியை நாளே கொடுக்கின்றார். பிறரை கூர்ந்து கவனிக்காமல் நமது வாழ்வை கூர்ந்து கவனிப்போம். இயேசுவின் வாழ்வாக மாறட்டும். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க.